ஹலோ, குட் மார்னிங் மா. லாஸ்ட் கிளாஸ் வந்து நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேங்களா? நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஃபஸ்ட் டைம் பார்த்து புரியலை அப்படின்னா ஒரு 2-3 டைம் கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களோட புக்கு கையில் வச்சுக்கோங்க தயவுசெய்து. சரிங்களா? ஓகே. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு ஆன் April 5, 2005 for a period of 7 years and then extended up to 2017. அப்படின்னா என்ன, April 5 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, 2005 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியட் எதுனா 2005 to 2012 வரைக்கும் 7 இயர்ஸ் வந்து இதை நடத்திட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2017 வரைக்கும், அடுத்த 5 இயர்ஸ். ஓகேங்களா? இட் வாஸ் ஃபர்தர் எக்ஸ்டெண்டட் இன் March 2018. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம ஹெல்த் ஃபார் ஆல் 2000ன்னு பார்த்தோம்ல, அதில் என்ன பார்த்தோம், நம்ம 2000க்குள்ளே எல்லாருக்குமே ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்திருந்தாங்க. அப்போ 2000க்குள்ளே பண்ண முடியல, அதனால் அவங்க வந்து அடுத்தடுத்து வேறு வேறு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் வந்து 7 இயர்ஸ்க்குள்ளே இதோடைய அந்த பர்பஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டர் த சப்மிஷன் ஆஃப் நேஷ்னல் ஹெல்த் மிஷன். The mission seeks to improve rural health care delivery system. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டெலிவரி சிஸ்டம், ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு, இவங்களுக்கு கீழே இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு கீழே இவங்க இருக்காங்க அப்படின்லாமே, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அதில் ஒருத்தவங்க சரியில்லைனா கூட, ஒருத்தவங்க பிளான் பண்ணுறது கரெக்டாக இல்லைனா கூட கம்யூனிட்டி பீப்புளுக்கு போய் கரெக்டாக போய் சேராது. அதனால் அந்த ஹெல்த் கேர் டெலிவரி சிஸ்டம் மேலேருந்து வரக்கூடிய பிளான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆப்ரேட்டிவ் இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் 18 ஸ்டேட்ஸ். இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 18 ஸ்டேட்ஸில் வந்து அவங்களோட ஃபோக்கஸை கொடுத்துருக்காங்க. 8 empowered action group state, 8 north eastern state and other state like Himachal Pradesh and Jammu Kashmir. இங்கெல்லாம் வந்து இவங்களோடத என்னது அந்த ப்ரோக்ராமை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இதோட எய்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, to provide accessible, affordable, accountable, effective and reliable primary health care and bridging the gap in rural health care through creation of a card of accredited social health activist. இப்போ வந்து இவங்க என்னென்னலாம் ப்ரொவைட், இவங்களோட எய்ம் என்னென்னா அசஸபிள், அதாவது அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அசஸ்னாவே என்னது, ஹெல்ப் பண்ணுறது, அசஸபிளாக இருக்கணும். அஃபோர்டபுள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், நம்மளாலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அக்கௌண்டபிள், அதாவது இவ்வளோ பேருக்கு போய் சேருதா அப்படின்றது தெரியணும். எஃபெக்டிவாக இருக்கணும் நம்ம கொடுக்கறது. அண்டு ரிலையபிள்னால் இப்போ 4 பேருக்கு, இப்போ ஒரு 5000 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு கிராமத்தில்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 10 பெட்டடில் ஒரு பிஹெச்சி இருக்கலாமா, இல்லை ஒரு சப் சென்டரில் வந்து 5 பெட்டு கொடுக்கலாமா அப்படின்னு செக் பண்ணுறது. அதுதான் ரிலையபிளாக இருக்கா இல்லையா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரைமரி ஹெல்த் கேர் வந்து கொடுக்கணும். இந்த இதில் அசஸபிள், அஃபோர்டபுள், அக்கௌண்டபிள், எஃபெக்டிவ் அண்ட் ரிலையபிளாக ப்ரைமரி ஹெல்த் கேர் கொடுக்கணும். அப்புறம் பிரிட்ஜிங் த கேப், அதாவது ரூரல் ஹெல்த் கேரில் பிரிட்ஜ், அதாவது இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ரூரலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரியான ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமல் ரொம்ப தூரம் வந்து காட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து காட்டாமலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ள கம்யூனிட்டிக்கு தான் இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, எங்கேருந்து கவர்மெண்ட்கிட்டேருந்து அந்த பீப்புள்கிட்டேயே கொண்டு போய் சேர்கிற மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே. இது வந்து யார் மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் NRHMஆல் 1000 மெம்பர்ஸ்க்கு ஒருத்தவங்க யாரை போட்டிருக்கோம், ஆஷாவுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அவங்க மூலியமாக இது எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க.
The mission is also an instrument to integrate multiple vertical program along with their funds at the district level. அந்த மிஷனுக்கு வந்து எப்படி வந்து இதை பண்ணுறாங்க, அப்போ அந்த மிஷன் வந்து நிறைய ப்ரோக்ராம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரேஸ் ஆகிறதுக்கெலாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மிஷனுக்கு ஏது மணி, அப்போ அது மூலிமா தானே இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ அவங்க எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்ட்ருமெண்ட் டு இன்டகிரேட் மல்டிபிள் வெர்டிக்கல் ப்ரோக்ராம். நிறைய ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்ல, இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சிஸ்லாம், அவங்களாம் வந்து இவங்களுடைய அந்த பிளானிங் பிடிச்சு போனதுனால, ஓகே எங்களோட ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க, உங்கள் மூலயமா நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கன்னு மணி எல்லாத்தையும் இவங்கள்ட்ட தராங்க. ஓகேங்களா? அலாங் வித் தேர் ஃபண்டு, அதான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இவ்வளோ ஃபண்டு, இத்தனை பேர் இருக்காங்கன்னா இவ்வளோ ஃபண்டு நாங்கள் தரோம் அப்படின்னு இவங்கள்ட்ட தந்துடுறாங்க. அந்த ஃபண்டை வச்சு இவங்க சூப்பராக என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஹெல்த்து ஆக்டிவிட்டியும் நடத்திடுறாங்க. த ப்ரோக்ராம் இன்டகிரேட்டட் டு NRHMR. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன்க்ளூடிங் RCH2. இப்போ தான் நம்ம அதை படித்தோமா. RCH2 வந்து அதுக்கு கீழே வருது அந்த ப்ரோக்ராம்னு பார்த்தா NRHMக்கு கீழேன்னு பார்த்தோம். அடுத்தது நேஷ்னல் வெக்டர் போர்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அகைன் மலேரியா, ஃபைலேரியா, காலாஜார், டெங்கு ஃபீவர் அண்ட் ஜப்பானீஸ் என்செஃபலைட்டிஸ். இந்த வெக்டர் போர்ன் டிசீஸ் எல்லாமே அந்த ப்ரோக்ராம், அதாவது இப்போ மலேரியா அப்படின்னா மலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம், ஃபைலேரியா எரடிகேஷன் ப்ரோக்ராம், காலாஜார் எரடிகேஷன் ப்ரோக்ராம், டெங்கு ஃபீவர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், ஜப்பானீஸ் என்செஃபலைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், இது எல்லாமே இது கீழே வரும். நேஷ்னல் ரெப்ரஸி எரடிகேஷன் ப்ரோக்ராம், ரிவைஸ்டு நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், RNTCPன்னு சொல்லியிருப்பேன், அது எல்லாமே இதுக்கு கீழே தான் வருது. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ், அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அண்ட் இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? IDSPன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லா ப்ரோக்ராமும் இதுக்கு கீழே வருது. எது? NRHMக்கு கீழே வருது. அடுத்தது கோர் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ NRHMோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னா என்ன சொன்னேன்? பர்பஸ், அதாவது அவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க, ஆப்ஜெக்டிவ் எல்லாமே இதுதான். கிரியேஷன் ஆஃப் எ கார்ட் ஆஃப் அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அதாவது இவங்க தான் வந்து NRHMால் தான் அந்த ஆஷான்றவங்க அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்க ஜாப் கொடுத்து 1000 மெம்பர்ஸ் 1000 பாப்புலேஷனுக்கு ஒருத்தவங்க இது போடுறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களோட ஒர்க் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ 90% ஆஃப் பீப்புளோட ஒர்க்கை வந்து அந்த ஆஷான்றவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து சர்வே கிடச்சிடுது. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை ஆன்டிநெட்டல் இருக்காங்க, இத்தனை போஸ்ட்நெட்டல் இருக்காங்க, இத்தனை நியூபார்ன் இருக்காங்க, அதில் இத்தனை பேருக்கு வந்து அப்நார்மாலிட்டி இருக்குது, இத்தனை பேர் நார்மலாக இருக்காங்க, இத்தனை பேர் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் ஹோம் டெலிவரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லா விஷயமுமே ஆஷாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த ஒருத்தவங்களை வச்சு இவங்க எல்லா சர்வேவையும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரென்தனிங் சப் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் டு மேட்ச் த நார்மேட்டிவ் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட், டிஃபைனிங் பர்சனல் எக்யூப்மெண்ட் அண்ட் மேனேஜிங் ஸ்டாண்டர்ட். அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்களோடது NRHMோடது என்னென்னு பார்த்தா, எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, அவங்களோட மேன் பவர்லேருந்து, எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. எதில்? சப் சென்டரில், PHCயில், CHCயில். அடுத்து ப்ரொமோட்டிங் synergism through implementation of intersectoral district health plan prepared by the district health mission including drinking water, sanitation, nutrition and hygiene. Promoting synergism அப்படின்னா எப்போ மற்ற என்னத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இப்போ இல்லாததை திருப்பி கொண்டு வராங்க, அப்போ வராததை தடுக்கிறாங்க வராமல், அப்புறம் இருக்கிறத ப்ரொமோட் இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்தா என்னத்தை அதிகப்படுத்துகிறாங்க? ட்ரிங்கிங் வாட்டர், அதாவது எல்லாருக்குமே நல்ல குடி தண்ணீர் கிடைக்குதா அதை வந்து கண்டினியூ பண்ணணும். சானிடேஷன், ஏற்கனவே நல்ல சானிடேஷனில் இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுறது, சானிடேஷன் இல்லை அப்படின்னா அதை வந்து கொடுக்கறது. அடுத்து நியூட்ரிஷன் வைஸ் எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தது தான். அண்டர் 5க்கு நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க, ஆன்டிநேட்டலுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு வந்து மிட் டே மீல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அண்டு ஹைஜின்னா பர்சனல் ஹைஜின், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றது. அந்த கிட்டெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஆன்டிநேட்டல் போஸ்ட்நேட்டல்லாம், அதுதான் அது. ஓகேங்களா? அப்போ இவ்வளவும் இதோட ஸ்ட்ராட்டஜிஸ். இன்டகிரேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ப்ரோக்ராம் ஆப்ரேட்டிங் அட் நேஷ்னல், ஸ்டேட், பிளாக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டகிரேஷன்னா என்ன? ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ
நிறைய ப்ரோக்ராம் ஸ்டேட் லெவலில், அதாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்குமே அந்த விஷயம் போய் சேரும். அதனால் அந்த ப்ரோக்ராம் மேலே வந்து இவங்க நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் சப்போர்ட் ஃபார் டேட்டா கலெக்ஷன், அசஸ்மெண்ட் அண்ட் ரிவ்யூ ஃபார் எவிடன்ஸ் பேஸ்டு பிளானிங், மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன். அடுத்தது என்னத்தை வந்து இவங்க மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் ஃபார் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷன்னா என்ன? எதுக்கு வேணாலும் டேட்டா கலெக்ஷன் பண்ணலாம். எதுக்கு பண்ணலாம்? இப்போ எத்தனை ஆன்டினேட்டல் இருக்காங்க, எத்தனை பேர் இன்ஸ்டியூஷனல் டெலிவரி பண்ணியிருக்காங்க, எத்தனை வந்து பேபி வந்து வீட்டில் பிறந்திருக்கு, அதில் எத்தனை பேபி டெத் ஆகிருக்கு, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி, நியூனேட்டல் மார்ட்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி, இதெல்லாம் வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது. அடுத்தது அசஸ்மெண்ட்டு, வீட்டுக்கு போய் அசஸ்மெண்ட் பண்ணுறது. அண்டு ரிவ்யூ ஃபார் எவிடன்ஸ் பேஸ்டு பிளானிங். எவிடன்ஸ், அதாவது நான் இத்தனை பேரை பார்த்தேன் அப்படின்னு எவிடன்ஸோடு கொண்டுட்டு வர்றது. சரிங்களா? மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷன், மானிட்டர் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களையும் கண்டினியூஸாக. அடுத்து சூப்பர்விஷன் பண்ணுறது. இதெல்லாம் இவங்களோட இதோட இது எல்லாத்தையுமே இவங்க பில்டப் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் ஃபார் கேரியர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபார் ஹெல்த். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? பாலிசி, ஒவ்வொன்றுத்துக்கும் பாலிசி கொடுத்தா தான் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டமே இல்லைன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க ஒத்துக்குவாங்க, எத்தனை பேர் சர்ஜரி பண்ண ஒத்துக்குவாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ செலவாகும், நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல அந்த காப்பீட்டு திட்டத்துலேருந்து நம்மளுக்கு அந்த பாலிசி, அந்த இன்சூரன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாத்தையும் இவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃபார் கெரியர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபார் ஹெல்த். சரியா? அடுத்தது இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ராட்டஜிஸ், ஐ மீன் பர்பஸ், எது வேணாலும் சொல்லலாம். அதை அடுத்தது இனிஷியேட்டிவ். மேஜர் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்க, அதுதான் மேஜர் இனிஷியேட்டிவ். என்னென்னலாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இது வரைக்கும் இல்லாததை என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம எலெக்ஷனில் சொல்லுவோம்ல, இப்போ 5 வருஷத்தில் இப்போ இவங்க என்ன புதுசாக கொண்டு வந்தாங்க, இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள 5 வருஷத்தில் என்ன புதுசாக கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன புதுசாக கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதே மாதிரி இந்த என்ஆர்ஹெச்எம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்த ஏதாவது ஒரு ஸ்கீமு இவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூசிங் ஆஷா டு ப்ரொமோட் ஹெல்த் கேர் யூட்டிலைசேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ இந்த 2005 இதை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2005க்கு முன்னாடி வரைக்கும் ஆஷான்ற ஒருத்தவங்களே கிடையாது. இவங்க வந்து தான் புதுசாக அவங்கள இனிஷியேட் போட்டிருக்காங்க. 1 ஆஷா ஃபார் 1000 பாப்புலேஷன். ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிட்டே வர்றது தான் ஸ்டார்டிங்லேருந்து. ஒரு ஆஷா வந்து எத்தனை பேருக்கு ஒருத்தவங்கன்னு போஸ்டிங் போடுறாங்க, 1000 மெம்பர்ஸ்க்கு, 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஆஷான்னு போஸ்டிங் போடுறாங்க. இன் ஹில்லி ஆர் ட்ரைபல் ஏரியா ஆஷா ஃபார் 1 எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஏன்னா இந்த ஹில்லி ஏரியாலலாம் இன்னும் கம்மியான பேருக்கு ஒரு ஆஷான்னு போடுவாங்க. சரிங்களா? இது ஒன்று ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் இவங்களோடது. அடுத்தது வந்து ரோகி கல்யாண் சமிதி. ரோகி கல்யாண் சமிதி அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம், இப்போ பார்த்தோமே அர்பன் ஹெல்த் மிஷனில் பார்த்தோம்ல ரோகி கல்யாண் சமிட்டின்னு. அதே மாதிரி இந்த என்ஆர்ஹெச்எம் வந்து அதை போட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி, அது அவங்க பார்த்துக்கிறது. ஆர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி. This committee is registered society whose members act as trustees to manage the affairs of the hospital and are responsible to keep the facilities up to the mark in the hospital. அதாவது யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தங்கி கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத, இப்போ ஒரு ஊர்லேருந்து இப்போ ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு 4 பேர் இன்சார்ஜ் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ஊரோட ஃபுல் ஹெல்த்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாரெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க, எதுக்காக அட்மிட் ஆகுறாங்க, திருப்பி வராங்களா, நல்லா ஆகிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறது. ஓகேவா? அதுதான் திஸ் கமிட்டிஸ் ரெஜிஸ்டர்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சொசைட்டியில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா? அது அவங்களோட ரெஸ்பான்சிபிள் அது. அப்போ அந்த மாதிரி ஊருக்கு போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும்ல நம்மளுக்கு, எத்தனை பேர் வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் திரும்பி நல்லாகி வந்திருக்காங்க, எத்தனை பேர் டெத் ஆகிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இவங்க போடுறது தான் ரோகி கல்யாண் சமிதி. அடுத்து untied grants to subcenter. Subcenter are equipped with essential requirement to provide quality care to the client.
இவங்க இந்த என்ஆர்ஹெச்எம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப் சென்டரில் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. அங்கே யார் இருப்பாங்கன்னா ஒரே ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னென்னா கான்ட்ராசெப்டிவ் கொடுக்கறது, அப்புறம் வந்து இந்த ஆன்டினென்டல் மதருக்கு டேப்லெட் கொடுக்கறது, இது மாதிரி தான் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் சப் சென்டருக்குன்னு தனியாக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா வந்து காமிச்சு மாத்திரை வாங்கிக்கலாம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், ஐவி போட்டுக்கலாம், அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். VHSNC reflect the aspiration of local community, especially the poor household and children. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா பேர்லேயே இருக்குது. பேரில் என்ன இருக்குது? ஹெல்த் சானிடேஷன், வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷனுக்காகவும் அண்டு நியூட்ரிஷனுக்காகவும். அப்போ இதோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? என்வாயர்மெண்டல் சானிடேஷனை பாதுகாக்கிறதும் மக்களுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காகவும். சரிங்களா? இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டூல் ஆஃப் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி வந்து இதில் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான். இப்போ நீங்கள் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறீங்கப்பா, கம்யூனிட்டிக்கு போகும்போது ஒருத்தவங்க வீட்டில் வெளில தண்ணி நிற்கிது, நீ கொடுத்துட்டு வர, இந்த மாதிரி இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணி நின்றுச்சுன்னா இது கொசு வரும், வந்து ஈலாம் ப்ரீடிங் ஆகும், அதனால் இந்த தண்ணியை வந்து நீங்கள் இங்கே நிற்காமல் பார்த்துக்கங்க, குழி தோண்டி அது உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர நாள் மறுநாள் போய் பார்க்குற அப்படியே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீ சொல்கிற ஹெல்த் எஜுகேஷனில் அவங்களோட ஃபுல் இன்வால்மெண்ட்டும் இருக்கணும், அந்த அளவுக்கு நீ சொல்லணும். அப்போ இந்த வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டியில் அந்த மாதிரி தான் நீ மக்களாக சேர்ந்து கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ண வச்சு அந்த சானிடேஷனை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். reflect the aspiration of local community, especially the poor household and children. இப்போ நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் ஹவுஸ்ஹோல்டு, வீட்டிலே இருக்கிற சில்ட்ரனுக்கு, என்னது கம்மியாக வருமானம் வரும்ல அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஏற்கனவே இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அது எதுக்குன்னா போஸ்ட்நேட்டலில் உள்ள மதருக்கு, ப்ரெக்னென்ட், ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல். திஸ் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி. இதோட மெயின் எய்ம், ஜனனி சுரக்ஷா யோஜனாவோட மெயின் எய்ம் என்னென்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஆல் ப்ரெக்னென்ட் உமன் ஆர் என்கரேஜ்டு டு டெலிவர் இன் கவர்மெண்ட் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன். எல்லா கன்சீவாக இருக்கிற மதரும் இன்ஸ்டிடியூஷன் டெலிவரியை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அண்டர் தி ஸ்கீம் கேஷ் அசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொவைடட் டு எலிஜிபிள் ப்ரெக்னென்ட் உமன் ஹூ டெலிவர் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி கனெக்ட் பண்ணிக்கிட்டால் இவ்வளோ மணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அந்த மாதிரியானதெல்லாம் இவங்க தான் வந்து அந்த மணியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஜனனி சிஷு சுரக்ஷா காரியாக்ரம் அப்படின்னா, அண்டர் தி ஸ்கீம் ஆல் ப்ரெக்னென்ட் உமன் ஆர் என்டைட்டில் டு ஃப்ரீ டெலிவரி சிசரியன் இன்க்ளூடிங் ஃப்ரீ ட்ரக்ஸு, டயட்டு, ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே ஃப்ரீ. இதில் இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியாக்ரமில் அந்த ஸ்கீமுக்கு கீழே போய் நம்ம அட்மிஷன் ஆனோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ. அட்மிஷன் ஃப்ரீ, பெட்டு தங்கிக்கிறது ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, கொடுக்குற ட்ரக்ஸு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அடுத்தது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், கொண்டுட்டு போகிறதும், அதாவது அட்மிஷன் ஆகிறதுக்கு அந்த ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு போகிறதும் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் திருப்பி அங்கே இந்த வீட்டில் கொண்டுட்டு வந்து விடுறதும் ஃப்ரீ. ஃப்ரீ கேர் ஆஃப் த நியூபார்ன் பேபி அப் டு 30 days ஆஃப்டர் டெலிவரி. திஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் ஆன் June 1, 2011. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் 30 நாளைக்கு பேபிக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குல்ல இந்த ப்ரோக்ராமு? ஓகே, மைண்டில் வச்சுக்கங்க எல்லோரும். எப்போ இது லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா June 1, 2011 அன்னைக்கு. ஓகே. அடுத்தது நேஷ்னல் மொபைல் மெடிக்கல் யூனிட். பேர்லேயே வந்துருச்சு, இந்த ஹெட்டிங்லேயே என்னது மெடிக்கல், ட்ரக்கு கொடுக்கறது. மொபைல் ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு ட்ரக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வாரம் வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களே உங்கள் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க. டு இன்க்ரீஸ் விசிபிலிட்டி, அவேர்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஆல் மொபைல் மெடிக்கல் யூனிட் ஹாவ் பின் ரீபொசிஷன் ஆஸ் நேஷ்னல் மொபைல் மெடிக்கல் யூனிட் சர்வீஸ் வித் யூனிவர்சல் கலர் அண்ட் டிசைன். இவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது, அதை வந்து இவங்க இன்னும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் நேஷ்னல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். NRHM has supported free ambulance service to provide patient transport in every nook and corner of the country, connected with a toll-free number from home to public health facility and back.
என்னென்னா நேஷ்னல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னால் என்னது இந்த நூக் அண்ட் கார்னர்னால் மூளை முடுக்கில் கூட நம்ம அப்படின்னு சொல்லுவோம்ல இடுக்கில் கூட அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அங்கே கூட அதாவது ரொம்ப ரூரல் ஏரியாவில் கூட இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் கால் பண்ணால் வரும். இப்போ 108 எக்ஸாம்பிள், எங்கேருந்து கால் பண்ணாலும் எந்த ஊர் எந்த கிராமத்துக்குள்ளே எந்த தெருவில் அப்படின்னு கால் பண்ணால் கூட போய் எடுத்துகிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தான் பேஷண்ட் அழைச்சிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுதான் நேஷ்னல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். வெப் எனபிள்டு மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்னென்னு. அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறது, அதுதான் ட்ராக்கிங் சிஸ்டம். மதர் அண்ட் சைல்டு, இப்போ போஸ்ட் ஆப்ரேட்டிவாக போயிட்டாங்க குழந்த பிறந்து, ஆனால் இப்போ பிபிஹெச் வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இது. த நேம் பேஸ்டு ட்ராக்கிங் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹவ் பீன் இனிஷியேட்டட் அண்டர் NRHM with an intention to track every pregnant woman, infant and child up to the age of 3 years by name for ensuring delivery of service like timely antenatal care, institutional delivery and postnatal care for the mother. This also ensure child immunization and other related service. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் உமனை ட்ராக் பண்ணுறாங்க. சரியா? எதுலேருந்து ஆன்டினேட்டலாக இருக்கிறது, டெலிவரி கண்டக்ட் பண்ணுறது, போஸ்ட்நேட்டலாக போகிறது, அப்புறம் சில்ட்ரனுக்கு இம்யூனைசேஷன் போடுற வரைக்கும், அதாவது அந்த சில்ட்ரனுக்கு 3 வயசு ஆகிற வரைக்கும் அவங்கள ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வெப் எனபிள்டு மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம். இதுதான் வந்து என்னது இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் NRHM. இந்த ஹெட்டிங்கை போட்டு தாம்மா எழுதணும். அதனால் ஹெட்டிங் சப்ஹெட்டிங் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நியூ இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் NRHM. புதுசாக என்ன இவங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹோம் டெலிவரி ஆஃப் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பை ஆஷா. அடுத்து இது வந்து என்னது, ஆஷாவால் ஹோம் டெலிவரி வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்டக்டிங் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹவுஸ் ஹோல்டு சர்வே 4 in 24 ஸ்டேட் UTAs. ஐ மீன் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு அர்த்தம். யூடினா வேறு ஆனுவல் ஹெல்த் சர்வே இஸ் நாட் பாசிபிள். என்னது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹவுஸ் ஹோல்டு சர்வே எடுக்கிறாங்க. Modification in the scheme for promotion of menstrual hygiene covering 1.5 crore of adolescent girls in 20 states. இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது. அப்போ 1.5 crore of adolescent girlsக்கு 20 ஸ்டேட்டில் menstrual hygiene பற்றி சொல்லியிருக்காங்க. The differential financial approach for comprehensive health care by which allocation of in untied fund and RKS grant will be made based on the case load and service provided by the health facility. அவங்க வந்து அந்த காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் கேர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபண்டெல்லாம் யூஸ் பண்ணி. அடுத்து இன்வால்விங் ஆஷா இன் ஹோம் பேஸ்டு நியூபார்ன் கேர். ஆஷாவை வந்து எல்லா கேர்லேயுமே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. Revision in the criterion of allocation of fund to the state under NRHM based on the performance of the state, again the target which can be monitored and implemented, taking into consideration the specific reform agenda in the health sector. அதாவது ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. எந்த க்ரைட்டீரியாவை அப்படின்னா, அலோகேஷன் ஆஃப் ஃபண்டு கொடுக்குறாங்கல்ல. இப்போ முன்னாடிலாம் என்ன பண்ணினாங்கன்னா, கன்சீவ் ஆகி இது பண்ணின உடனே என்னது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கல்ல, அப்போவே வந்து ஃபண்டு கொடுத்துட்றது 12,000. அதுக்கப்புறம் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூஷனுக்கே வரமாட்டுறாங்க டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு அந்த இஷ்யூ வரவும், அப்போ வந்து அவங்க பிரிக்கிறாங்க. அலோகேஷன்னா என்னென்னா பிரித்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஆன்டினேட்டலில் இருக்கும் போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காட்டுறதுக்கு 4, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே டெலிவரி வச்சுக்கிட்டா 4, அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே சில்ட்ரனுக்கு வந்து இது இம்யூனைசேஷன் போட்டால் 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12,000 இப்படி பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அலோகேஷன் ஆஃப் மணி ஃபண்டுன்னு சொல்கிறது. அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வில்லேஜ் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் கமிட்டி டு இன்க்ளூட் நியூட்ரிஷன் ஆஸ் எ மேண்டேட்ரி ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ரீநேமிங் இட் ஆஸ் வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டி. இப்போ அங்கே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், நம்ம வில்லேஜுக்குன்னு சொல்லிட்டு வில்லேஜ் சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி பார்த்தோமா, அந்த கமிட்டியை வந்து உருவாக்கி வில்லேஜ் ஹெல்த்தோட அந்த என்விரான்மெண்டல் சானிடேஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
partial modification of centrally sponsored scheme for development of Ayush hospital and dispensaries for maintaining Ayush under NRHM. அந்த மாதிரி ஆயுஷ்க்குரிய அந்த இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பிஎஸ்சிலே கூட ஆயுஷ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்குரிய டிஸ்பென்சரி மருந்து கொடுக்குறாங்கல்ல, டிஸ்பென்சரினா மெடிக்கல், அதையும் வந்து நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியாக்ரம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே திஸ் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் ஆன் February 2013 அண்ட் ப்ரொவைட் சைல்ட் ஹெல்த் ஸ்க்ரீனிங் அண்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சர்வீஸ் த்ரோ இயர்லி டிடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் 4 டிசீசஸ். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா 4 டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. என்னென்ன டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பர்த் டிஃபெக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது, டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, டிஃபிஷியன்சிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, டெவலப்மெண்டல் டிலே இன்க்ளூடிங் டிசபிலிட்டி, அதாவது டெவலப்மெண்டல் டிலேனா குழந்தை டெவலப் ஆகுதில்ல இதில் ஓம்பில் அதை அது கரெக்டாக டெவலப் ஆகுது அப்படின்றத பார்க்குறது. அதுக்கு பேர் தான் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியாக்ரம். ஓகேங்களா. அடுத்தது அதாவது ஆன்டிநேட்டலாக இருக்கும் போது கொடுக்கறதுன்னு அர்த்தம், ஆன்டிநேட்டல் ப்ளஸ் இன்ட்ராநேட்டல். சரிங்களா. அடுத்தது ஆர்கேஎஸ்கே ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியாக்ரம். திஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் January 2014. It introduced peer-led intervention at the community level, supported by augmentation of facility-based service. இது என்னென்னு அப்படின்னு பார்த்தா January 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. பியர்-லெட் இன்டர்வென்ஷன் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி லெவலில். அதை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆக்மெண்டேஷன் ஃபெசிலிட்டி பேஸ்டு சர்வீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. திஸ் இனிஷியேட்டிவ் broaden the focus of the adolescent health program. இது வந்து யாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அடலசன்ஸை. பியாண்ட் ரீப்ரொடக்டிவ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் லைஃப் ஸ்கில், நியூட்ரிஷன், இன்ஜுரி அண்ட் வயலன்ஸ். அடலசன்ஸுக்குன்னு என்ன கொடுப்போம், இப்போ நீங்களாமே அடலசன்ஸ் பீரியட்லாம், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணுன்னா எதை பற்றி நான் கொடுக்கறது, எதை பற்றிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா லைஃப் ஸ்கில், லைஃப்பில் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அம்மா திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது, என்ன நடந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறது, அதுதான் லைஃப் ஸ்கில்ஸ். ஓகேவா. அதை வாழுறதுக்கு உரிய தரத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது, அதுதான் லைஃப் ஸ்கில் கவுன்சிலிங். அடுத்து நியூட்ரிஷன், நம்ம நல்லா நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் தான் எல்லாத்தையுமே எதிர்த்து நம்ம செயல்பட முடியும். அடுத்து இன்ஜுரி, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்லாம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது. அடுத்து வயலன்ஸ்னால் இந்த ஏஜில் தான் நிறைய கோபம் வரும் இதெல்லாம். அப்போ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் பற்றி கவுன்சிலிங் கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராமோட வேலை. திஸ் ஆல்சோ இன்வால்வ் கன்சிடரிங் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அடுத்தது வேறு என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது. 40 வயசுக்கு மேலே அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதை விட அடலசன்ஸ்லேருந்தே அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸில் தான் கேன்சர்லாம் வரும். அப்போ வந்து பேக்கட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டா கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுதான். அப்போ அந்த மாதிரி இப்போ அடலசன்ஸ் பீரியடில் உனக்கு இப்போலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அந்த அவேர்னஸ் வந்துடும். அடுத்து மென்டல் ஹெல்த் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். மென்டல் ஹெல்த்னால் அதான் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்ணுறது. அடுத்தது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், எந்த விதமான ட்ரக்ஸும் எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது. ஓகேங்களா. இதில் தான் நம்ம இந்த ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கம்க்கு கீழே நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் விங்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது. 150 30 bedded maternal and child health wings have been sanctioned in public health facility to cater the increasing demand for service. அதாவது மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்தை வந்து பிஹெச்சியில் மட்டும் பார்க்க முடியல, இல்லை ஒரு தாலுக் ஹாஸ்பிட்டலில் மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டி அங்கேயே வந்து 30 பெட்டு போட்டு 50 பெட்டு போட்டு 100 பெட்டு போட்டு மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்தை பார்த்துக்குறாங்க. அடுத்து நேஷ்னல் அயன் ப்ளஸ், a new initiative launched in February 2013 to prevent anemia in pregnant and lactating women, adolescent girls and also women of reproductive age. இவங்களுக்கெல்லாம் வந்து அயன் டேப்லெட் வந்து கொடுக்கறது இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க, February 2013 கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து ப்ரிவெண்ட் அண்ட் கண்ட்ரோல் அயன் டெஃபிஷியன்சி அனிமியா பை ப்ரொவைடிங் அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். எதுக்காக அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க, அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன அனிமியா, அயன் டெஃபிஷியன்சி அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா.
அடுத்தது ரீப்ரொடக்டிவ் மெட்டர்னல் நியூபார்ன் சைல்டு அண்ட் அடலசன்ட் ஹெல்த் சர்வீஸ் RMNCH + A. அப்போ இதிலே எல்லாமே வந்துடுது. என்னென்ன ரீப்ரொடக்டிவ்னா மேரேஜ் ஆன உடனே, மெட்டர்னல்னால் கன்சீவாக இருக்கும்போது, நியூபார்ன்னா குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்த, அடலசன்ஸ்னால் அடலசன்ட் பீரியடு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கேர் கொடுக்கறது. திஸ் அப்ரோச் பிரிங்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அடலசன் as a critical life stage and focuses on linkage between child survival, maternal health and family planning effort. ஏன் அடலசன்ஸுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோன்னா, இப்போ அடலசன்ஸாக இருக்கிறவங்க தான் அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு போவாங்க. அப்போ ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஆன்டிநேட்டலாக இருப்பாங்க. அப்புறம் இன்டர்நேட்டல்லையும் அவங்க தான் இருக்கணும், போஸ்ட்நேட்டல்லையும் அவங்க தான் குழந்தைய பார்த்துக்கணும். அதனால தான் அடலசன்ஸாக இருக்கிறவங்களுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இதுலேயும். It aims to strengthen the referral linkage between community and facility-based health service and between the various levels of health system. நிறைய ஹெல்த் சிஸ்டத்தை பற்றி அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரெஃபரல் லிங்க்கு திடீர்னு இப்போ பிஹெச்சிக்கு போய் காட்டுறோம், முடியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம், உடனே ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் இந்த ப்ரோக்ராம் கீழே பண்ணுறோம். அடுத்து டெலிவரி பாயிண்ட்ஸ். Fund have been allocated to strengthen delivery points in term of infrastructure, human resource, drugs, equipment, etc. டெலிவரி பாயிண்ட்டை வந்து அந்த பாயிண்ட்டு, அதாவது டெலிவரி நடக்கிற இடத்த எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா, நல்லா டெலிவரி பார்க்குறவங்களா அங்கே மேன் பவர் போடணும். அந்த மாதிரி டெலிவரி கண்டக்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டியும், ஃபோர்சப்ஸா, வேக்கமா, இல்லை டெலிவரிக்குரிய அந்த கிட்டு நிறையா வச்சுருக்கணும். இப்போ 2 மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ 2 டெலிவரி முடிஞ்சுன்னா திருப்பி அதை வாஷ் பண்ணி திருப்பி அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கொடுக்கறது. ஓகேங்களா. அடுத்து ட்ரக்ஸு, அதுக்கு தேவையான மருந்துகள்லாம் சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் தான் இதுக்கு கீழே பண்ணுறது. ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் தட் ஹவ் ஹை டிமாண்ட் ஃபார் சர்வீஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் above a certain benchmark are identified as delivery point with the objective of providing comprehensive health service at this facility. இதுக்கு கீழே காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் கேர் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. அடுத்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். இட் இஸ் எ கீ கோல் ஆஃப் 12th 5-year பிளான். 12th 5-year பிளானோட மெயின் கோலே வந்து இது தான், யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். அதாவது எல்லாரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படின்றது. த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் இஸ் த ப்ரைமரி வெஹிக்கிள் டு மூவ் டுவார்ட் திஸ் கோல். இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து அந்த கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்குது. ஓகேவா. அடுத்து காம்ப்ரஹென்சிவ் ப்ரைமரி ஹெல்த் கேர். 9 areas are proposed to make primary health care comprehensive and universal. ப்ரைமரி ஹெல்த் கேரில் என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, strengthen institutional structure and organization of primary health care service. இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவ் அசஸ் டு டெக்னாலஜி, ட்ரக் அண்ட் டயக்னோஸ்டிக் ஃபார் காம்ப்ரஹென்சிவ் ப்ரைமரி ஹெல்த் கேர். டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ட்ரக்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, டயக்னோஸ்டிக் எவல்யூஷன், டயக்னோஸ் பண்ணுற அந்த லேபை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Increase utilization of information, communication and technology, empowering patient and provider. நிறைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஐஇசி மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய கொடுத்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரமோட் கண்டினியூட்டி ஆஃப் கேர், மேக்கிங் கேர் பேஷண்ட் சென்டர். கண்டினியூட்டி கேர்னால் தொடர்ந்து வந்து இப்போ ஒரு டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹைப்பர்டென்ஷனாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து வாரம் மருந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அப்போ அந்த மருந்து ஒரு 2 வாரம் நீங்கள் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், திருப்பி அவங்க வர மாட்டாங்க. அப்போ அதுக்குரிய எல்லாத்தையுமே அவங்க கண்டினியூவாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து என்ஹான்ஸ் குவாலிட்டி ஆஃப் கேர், அந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுக்குறது எல்லாத்தையும். ஃபோக்கஸ் ஆஃப் சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த், சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ் ஹெல்த்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எம்ஃபசைஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் அட்ரஸ் ஈக்வைட்டி கன்சர்ன்ஸ் இன் ஹெல்த், கம்யூனிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க. டெவலப் எ ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி டு சப்போர்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர். ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசின்னு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரைமரி கேர் கொடுக்கறது. Strengthen governance including financing, partnership and accountability. கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து இவங்கள என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு எந்தெந்த ப்ரோக்ராம் கீழே பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. அடுத்தது லான்ச் ஆஃப் நேஷ்னல் ஆன்டி டிபி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சர்வே. அதான் டிபி ட்ரக்குக்கும் அது இப்போ எப்படி முன்னாடி அயன் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி டிபிக்கும் இட் வாஸ் லான்ச்டு ஃபார் 13 ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ் டு எஸ்டிமேட் த பர்டன் ஆஃப் எம்டிஆர் டிபி வித்தின் த கம்யூனிட்டி. ஓகேவா. அந்த டிபி ட்ரக் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து காலா அசார் எலிமினேஷன் பிளான். காலா அசாரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக
இவங்க என்னது நிறைய ப்ரோக்ராம்ஸ் அதுக்குரிய டேப்லெட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணுறாங்க. இட் வாஸ் லான்ச்டு ஃபார் உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்டு ஜார்க்கண்ட் டு எலிமினேட் காலாசர். காலாசரை வந்து எலிமினேட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த ஸ்டேட்லேருந்துலாம் காலாசரை எலிமினேட்டே பண்ணிட்டாங்க. இட் இன்க்ளூட் ஆக்டிவ் சர்ச், நியூ ட்ரக் ரெஜிமெண்ட், கோஆர்டினேட்டட் இன்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரே அண்ட் யூஸ் ஆஃப் நான் இன்வேசிவ் டயக்னோஸ்டிக் கிட். அவங்க அந்த எலிமினேட் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுலேருந்து வருது, எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நியூ ட்ரக் ரெஜிமெண்ட். அப்போ ஒரு மாதம் தான் ஆகுதுன்னா அதுக்கு தனியாக ட்ரக்கு, 4 மாதம் ஆகுதுன்னா அதுக்கு தனியாக ட்ரக்கு, அந்த மாதிரி ட்ரக் ரெஜிமெண்ட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. கோஆர்டினேட்டட் இன்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரே, அதாவது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இன்வேசிவ் டயக்னோஸ்டிக் கிட், அதை டயக்னோஸ் பண்ணினா தானே இது இருக்குதுன்னு தெரியும். அப்போ டயக்னோஸ்டிக் கிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் செஞ்சதுனால தான் அவங்களால காலாசரை என்ன பண்ண முடிஞ்சுது, எலிமினேட் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் தான் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் NRHM. ஓகேங்களா? ஹெட்டிங்கும் போட்டு எழுதணும், சப் ஹெட்டிங்கும் போட்டு எழுதணும். இதுதான் ஒரு 5 மார்க். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம்லாம் தனியாக 5 மார்க்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.